ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 69வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 68 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டரில் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வில்லன் கிட்ட வந்துட்டு தனியாக மாற்றி இருப்பான். அங்கே வந்துட்டு அவன் என்ன மாதிரியான பிளான்லாம் போட்டு அந்த ட்ராஜெக்டரி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஸ்டிக்மா பவரை யூஸ் பண்ணி அவனை கார்னர் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்து ஸ்பிரிட் உல்ஃபை வச்சு அந்த வில்லனை வந்து கடிக்க வச்சிருப்பானா. அதுக்கப்புறம் கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் உல்ஃபை தன்னோட உடம்புக்குள்ளே இருந்து திரும்பி வர வச்சாராம். அப்ப அந்த வில்லன் கொண்டு வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கலான்னு பாக்குறப்ப ஹீரோனோட நெத்தி பொட்டுல வந்துட்டு கண்ணை வச்சுட்டு உண்மையுமே நீ வந்துட்டு இப்போ ஏதாவது சொல்ல போறியா இல்லையா, ஃபைன் நீ வந்துட்டு அமைதியாவே இருப்ப அப்படின்னா உனக்கு வந்துட்டு இன்னும் நிறைய அடி தேவைன்னு நினைக்கிறேன். உன் கூட பிளே பண்ணி எனக்கு வேஸ்ட் பண்றதுக்கு போதுமான டைம் கிடையாது. மேபி நான் இன்னும் கொஞ்சம் லிட்டிலா ஜென்டிலா வந்துட்டு ஹேண்டில் பண்ண அப்படின்னா அது வந்து உனக்கு அவ்வளவு வலிக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடலாம் அப்படின்னு போறப்ப வெயிட் அப்படிங்கிறப்ப அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த கேடட்டோட டவர் கிளைம் பண்ற டெஸ்ட் வந்துட்டு ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆச்சு. சோ அந்த டெஸ்ட் வந்து இப்ப ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எல்லா கேடட்ஸுமே இந்த டவருக்கு வெளியே சமன் பண்ணப்பட போறீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாட் எதுக்காக வந்துட்டு இப்படி நடக்குது அப்படிங்கிறப்ப அவனுக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் சந்தோஷம் வந்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ வந்துட்டு சீரியஸ்லி இந்த மாதிரி நேரத்துல தான் என்னோட லக்க வந்துட்டு வேலை செய்யாதா, எனக்கு லக்கு ஜாஸ்தி பட் அதோட உனக்கு தான் இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட பேர் வந்துட்டு பிளாக் லைட்னிங் அப்படின்னு சொன்னால ஆஸ் லாங் அஸ் வந்துட்டு இதே மாதிரி வேலையில செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா நாங்க மீட் பண்ணுவோம். அப்ப இவனுக்கு வந்துட்டு ஒரு இன்னும் நல்ல லெசனை வந்துட்டு சொல்லித்தரேன். இதை பத்தி கேப்டன் கிட்ட வந்துட்டு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு வாட் அ வேஸ்ட், நான் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு புல்லட்டாச்சும் அவன் உடம்புக்குள்ள வந்துட்டு போட்டிருக்கணும் அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு ஹே ஆஜன் ஆர் யூ ஓகே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கிறப்ப உன்னோட ஃபேஸ்க்கு வந்துட்டு என்னாச்சு, நீ வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் அசிங்கமான மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அசிங்கமாவா, நான் நல்லாவா இருக்கேன் அப்படிங்கிறப்ப உன்னை பாக்குறப்பெல்லாம் தெரியல, நான் வந்து போய் போர்ஷன் எடுத்துட்டு வரேன் இங்கே இரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ எல்லாம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறப்ப அவ கேட்காம ஓடிரா. அப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு அந்த கெமிலியன் ட்ரூப்போட கேப்டன் வந்துட்டு மெசேஜ் பண்றா. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஜின்னி உன்னை கொல்றதுக்கு வந்து ஹெல்ப் கேட்டிருப்பான் இல்லையா, அதை பத்தி நான் வந்துட்டு உன்னோட ரெக்வஸ்ட்டை பத்தி அந்த ரெக்வஸ்ட்டுக்கு மற்ற டீம் மெம்பர்ஸோட நான் வந்துட்டு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணேன். அதோட ரிசல்ட் வந்துட்டு உனக்கு வந்துட்டு உதவி பண்றதுக்கு 5 பேர் ஒத்துக்கிட்டாங்க, பட் 5 பேர் வந்துட்டு அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கெமிலியன் ட்ரூப் கூட ஜின்னியூனை வந்துட்டு கொல்றதுக்கு அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் சரிசமமா 5க்கு 5 பேரா அப்படின்னு நினைக்கிறப்பதான் கேப்டன் வந்துட்டு நான் இன்னும் இதுக்கு முடிவு பண்ணல, நீ வந்துட்டு ஆல்ரெடி ஃபியூ பீப்புளை வந்துட்டு கொன்றிருக்க, வைல் அவங்க வந்துட்டு மிஷன்ல வந்துட்டு இறந்தவங்களா இருந்தாலும் நீ வந்துட்டு கொன்ன மோஸ்ட் ஆஃப் த பீப்புளை வந்துட்டு கெட்டவங்க, அதுக்கு டிசர்வ் ஆனவங்க. ஹவெவர் திஸ் டைம் நீ வந்துட்டு நீயா ஒருத்தவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியா, அதுக்கு வந்துட்டு என்ன காரணமா இருந்தாலும் சரி நீ வந்துட்டு சும்மா கொல்லணும் அப்படின்னு சொல்றப்போ அது உன்னோட மைண்டுக்குள்ள சைக்கலாஜிக்கலா ஒரு மார்க்கை வந்துட்டு விட்டுட்டு போயிடும். உன்னால அந்த கொல்ற அந்த கில்ட்டை வந்துட்டு விஸ்டார்ட் பண்ணி இருக்க முடியும்னு நினைக்கிறியா, நம்ம வந்துட்டு செப்பரேட்டா பார்த்து இதை பத்தி மறுபடியும் பேசலாம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஹீரோக்கும் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஹீரோ வந்துட்டு இஃப் கெமிலியன் ட்ரூப்பே வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா எனக்குமே இப்ப கொஞ்சம் தயக்கம் வரதானே ஆரம்பிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கப்ப ராச்சலா வந்துட்டு பாக்குறான். ஹீரோ வந்துட்டு ராச்சல் அப்படிங்கிறப்ப ஹாஜன் வந்துட்டியா அப்படிங்கிறப்ப தேங்க் குட்னஸ் உனக்கு வந்து எதுவுமே ஆகல அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவர் வந்துட்டு அவன் தான் இங்க வந்துட்டானே அப்புறம் என்ன பிரச்சனை பண்றதை வந்துட்டு நிறுத்து அப்படிங்கிறப்ப ஹே எப்படி நீங்க இப்படி சொல்லலாம், சூப்பர்வைசருக்கு பதிலா ஒருத்தன் வெளியால உள்ள எக்ஸாம் கால்குள்ள வந்திருக்கான் அப்படிங்கிறப்ப கமான் அது வந்துட்டு ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணியாச்சுல, இது வந்துட்டு உங்களோட யுனைடெட் கிங்டம்லாம் கிடையாது, எல்லா கேடட்ஸும் சேஃபா இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இந்த ஹெட் கவுண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயாச்சு அப்படிங்கிறப்ப அவன் கண்டுக்கிற மாதிரியே தரல. ஏன்னா ஹீரோ சொன்ன மாதிரி 30% பேர் டெமானிக் ஹியூமன்ஸ் தான் இருக்காங்க உள்ளேயே. ஹீரோ வந்துட்டு ஹே தட்ஸ் இனஃப் ராச்சல், நம்ம வந்துட்டு அப்புறமா நம்மளோட கிளாஸ் டீச்சர் கிட்ட வந்துட்டு அதை பத்தி சொல்லிக்கலாம் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இருந்தாலும் சரி என்ன ஆச்சு அந்த கிரசன்ட் ஆஃப் த அசென்ஷன் அந்த பர்சன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஜெயிச்சிட்டனே அப்படிங்கிறப்ப சீரியஸ்லி எப்படி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சும்மா அடிச்சு தோசிட்டேன் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் ஸ்டிக்மா அதுக்கப்புறம் சம்மண்ட் உல்ஃப் எல்லாம் யூஸ் பண்ணேன், பட் வாட் எவர் அதை வந்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிம்சோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய மான்ஸ்டரை வந்துட்டு போட்டு தெளிறாங்க. கிம்சோ வந்துட்டு ஒரு வழியா காட் இட் அப்படிங்கிறப்ப நீங்க வந்துட்டு ஸ்டிக்மால இருக்கிற மானை வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால கான்செப்டை வந்துட்டு இம்ப்ரீட் பண்றது வந்துட்டு ஆடட் ஆயிருக்கு. இது வந்துட்டு 2 கான்செப்டை வந்துட்டு நீங்க இம்ப்ரீட் பண்ணிக்கலாம். ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டு ஹீரோவோட அந்த ஸ்டிக்மாக்குள்ள இருக்கிற பாதி மானா வந்துட்டு கன்சியூம் ஆயிருமா. ஹீரோ வந்துட்டு அந்த பிளாக் லைட் நீங்க வந்துட்டு சண்டை போட்டப்பே இந்த இம்ப்ரீட் எஃபெக்ட் வந்துட்டு வந்துச்சுல, நான் வந்துட்டு எந்த கான்செப்டை சூஸ் பண்ணது அப்படின்னு டிலே பண்ணிக்கிட்டே இருந்தது
பட் நோட்டிபிகேஷன் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கே, மேபி அப்ப நான் டெலிபோர்ட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணல அந்த மானாவை, அதே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எக்ஸாஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிறப்ப கிம் சூ வந்துட்டு என்னதான் எக்ஸாஸ்டிங்கா இருந்தாலும் இந்த டஞ்சன்ல இருக்கிற பாஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பர் யூனிக்காவும் ஃபன்னாவும் இருக்குல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி வீடான விஷயங்கள்லாம் பப்ளிக்ல வந்துட்டு இந்த மாதிரி சத்தமா சொல்லாத, பட் சீரியஸ்லி நம்மளோட டஞ்சன் ரைடை வந்துட்டு ஷெட்யூல்ல வந்துட்டு நம்ம பைக் ரைடு போறோம் அப்படின்னு சொன்னியா அப்படிங்கிறப்ப கிம் சோ வந்துட்டு நம்ம வந்து டஞ்சனுக்கு போறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாதுல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஸ்டில் அப்படியே சொல்லுவ நம்ம 2 பேர் லவ் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவனுக்கு மெசேஜ் வருது, ஓ வெயிட் நான் வந்து இந்த மெசேஜுக்கு வந்துட்டு ரியல் குயிக்கா வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஹே அது சியுங்கா கிட்ட தானே வந்திருக்கு அப்படிங்கிறப்ப கிம் சோ வந்துட்டு சியுங்காவா உன்னோட சீனியரை வந்துட்டு இப்படி மரியாதை இல்லாம சும்மா பேர் சொல்லி சொல்ற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாவ் அது சியுங்கா இல்லன்னு நீ சொல்ல மாட்டற பத்தியா அப்படிங்கிறப்ப கிம் சோ வந்துட்டு கமான் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, சியுங்கா வந்துட்டு எதுக்காக என் மேல வந்துட்டு இன்ட்ரெஸ்டா இருக்க போறாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஃபேஸ் மூலியமா ஈஸியா வந்துட்டு இன்னொரு 30 வருஷத்துக்கு அவனால ஜஸ்ட் ஃபைனா இருந்துட்டு வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப எனிவே ஹாஜன் நீ வந்து உண்மையாலுமே என் கூட ட்ரிப்புக்கு வந்துட்டு வர போறது இல்லையா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ற பத்தியா உண்மையாலுமே உனக்கு வந்து டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறப்ப கிம் சோ வந்துட்டு இங்க பாரு ப்ளீஸ் வாவேன் இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து இந்த விஷயம் கிடைச்சல நீ வந்து அப்படின்னா இதை வந்துட்டு நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு டிசைன் பண்ண ஒன் ஆஃப் த ரேண்டம் ஃபங்க்ஷன்ல இது அந்த கோ ஆத்தர் வந்துட்டு எப்பவுமே இந்த மாதிரி வியர்டான ஸ்டஃப் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த பாட்டு இருக்குல்ல அது வந்துட்டு ஜார் ஆஃப் டிசையர் ஒரு மேஜிக்கான ரிலிக், அதுக்குள்ள வந்துட்டு டிசையர் அதாவது ஆசைகள் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, அதுக்குள்ள நீங்க என்ன போட்டாலும் சரி அந்த ஜாருக்குள்ள இருக்கிற ஆசை அந்த டிசையர் வந்துட்டு அந்த பொருளோட அட்டாச் ஆயிரும் அப்படியே ரேண்டமா. ஹீரோ வந்துட்டு ஆனஸ்ட்லி இது வந்துட்டு கொஞ்சம் டெம்டிங்கா தான் இருக்கு, சின்ஸ் என்னோட லக் வந்துட்டு டாப் டயரா இருக்கிறதுனால இதுமே எனக்கு ஒரு நல்ல ஐட்டம் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப கிம் சோ வந்துட்டு ஒன்ஸ் நம்ம வந்துட்டு லீவ் ஆனதுக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு நம்மளால பாத்துக்க முடியாதுல்ல, சோ இப்பயே வந்துட்டு நம்ம ஜாலியா இருந்தா அப்ப கொஞ்சம் லெஸ் லோன்லியா வந்துட்டு ஃபீல் ஆகும்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எதுக்காக என்ன வந்துட்டு 3 மாசம் பார்க்காதது வந்துட்டு உனக்கு லோன்லியா ஃபீல் ஆக போகுது அப்படிங்கிறப்ப கிம் சோ வந்துட்டு மேபி இந்த டைமை பயன்படுத்தி நீ நாயின் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகலாம்ல ஆல்சோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல்சோவா அப்படின்னா நீயுமே யார் கூடயோ வந்துட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றியா என்ன அப்படிங்கிறப்ப இல்ல அதெல்லாம் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னேன்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பேக் தென் நான் வந்துட்டு அந்த கொஸ்டினை வந்துட்டு உண்மையுமே டாச் பண்ணிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம நாயின் கூட வந்து ஹீரோ ட்ரிப்பை வந்துட்டு போறான். அப்ப நாயின் அவனோட தோல்ல வந்துட்டு சாஞ்சுக்கிறப்ப ஹே நாயின் நீ வந்துட்டு தூங்கிட்டியா அப்படின்னு கேட்கிறப்ப அவர் ரெஸ்பாண்டே பண்ணல. ஹீரோ வந்துட்டு இந்த விண்டரோட அந்த சில்னஸ் இருந்துட்டு எங்களோட எலும்பையே தாண்டி வந்துட்டு ஃபீல் ஆகுறப்போ நான் வந்துட்டு இவங்களோட ஒரு ஜேர்னிக்கு வந்து செட் ஆஃப் பண்ணி போனேன் அப்படிங்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல நாயின் இருந்துட்டு கைஸ் இந்த இடம் தான் அப்படிங்கிறப்ப வாவ் இந்த இடத்துல ரிசர்வேஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாச்சு அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு உங்களோட லக்கேஜை வந்துட்டு போயிட்டு வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறப்ப கிம் சோ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பில்லியார்ட்ஸ் பவுலிங்கு ஜெட்ஸ்கி ஸ்விம்மிங்கு ஸ்வா போர்ட் கேம்ஸ் அப்படிங்கிறப்ப ஹே நம்ம என்ன ஆர்மில இருந்து இருக்கமோ இல்லையா அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லப்பா அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு யூஸ்வலா இருக்கிறோட ரொம்ப ஸ்பிரிட்டோட இருக்காளே ஏன் அப்படின்னு கேட்கிறப்ப ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு அவ கூப்பிட்டு வந்துட்டான் இல்லையா அதனாலதான் வந்துட்டு அவ ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்துட்டு ரியலி அவ்வளவு ஸ்பிரிட்டோடவா இருக்கேன் அப்படின்னு கேட்கிற. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வழக்கம் போல எல்லாத்துக்குமே மீட்டை வந்துட்டு கிரில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ நாயின் வந்துட்டு ஏ ஹாஜன் இதை வச்சு நான் இப்ப வந்துட்டு என்ன பண்றது கொஞ்சம் கருகுன மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதை வச்சு இப்ப நீ என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது இதை வந்துட்டு தூக்கி வீசிடு நான் வந்துட்டு குக் பண்றதை பாத்துக்கிறேன் சோ வேற ஏதாச்சும் இருந்தா போய் பாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எனக்கு வேற எல்லாம் பண்ண தோணல இந்த மாதிரி மீட்டை வந்துட்டு எவ்வளவு பர்ஃபெக்டா கிரில் பண்றல அதுக்கான சீக்ரெட் வந்துட்டு எனக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் யாருமே உங்களோட வழியில வந்துட்டு இந்த மாதிரி குறுக்க வராம இருக்கணும் அப்படிங்கிறப்ப அவர்ன்ட்டு நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு யூ லிட்டில் ராஸ்கல் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீ செஞ்சு இதை கத்துக்கணும் அப்படின்லாம் ஒரு அவசியமே இல்லையே அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஈவன்ஸோ எனக்கு கத்துக்கணும்னு தான் ஆசை அப்படிங்கிறப்ப அந்த இயாங்கான் இருந்துட்டு ஹே அங்க என்னப்பா நடந்துட்டு இருக்கு 2 பேரும் தனியா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு ஷட் அப் அப்படின்னு சொல்றப்ப பின்னாடி இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்காக்கு வந்து பயங்கர கோவத்துல பாத்துட்டு இருக்கான். ஹே நீ வந்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் ஸ்டே அவுட் பண்ணி இருக்கலாம்ல அவன் தான் எல்லாத்துக்கும் குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிட்டானு அப்படின்னு ஜாங்காக்கு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு தனியா தானே எல்லா நாளுமே வந்துட்டு குக் பண்ணி கொடுத்துட்டே இருப்பான் அதனால தனியா அவனை குக் பண்ண வருவதனால உங்களுக்கு கொஞ்சம் பாவமா இல்ல அப்படிங்கிறப்ப ஏன் வந்துட்டு நீ வந்துட்டு பாவப்படுறதுனால அவன் கூட வந்துட்டு அங்க போய் நிக்கிற மாதிரி தெரியலையம்மா அப்படிங்கிறப்ப கிம் சோ வந்துட்டு ஆமா அவங்க 2 பேரும் சேர்த்து பார்க்கவும் நல்லா தான் இருக்குல்ல அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு ஷட் அப் அவங்களுக்கு வந்துட்டு வியர்டான ஐடியாஸ் தான் இருக்கும் அதெல்லாம் நீ எதுவும் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எப்படி திரும்பினா ஹீரோ வந்துட்டு கறியை ஊட்டி விட்டுறான் என்னது இது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேற என்னது இது கறி தான் அது வந்துட்டு நல்லா குக் ஆயிருக்கா அப்படிங்கிற
அப்படிங்கிறப்ப நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஆல்ரைட் தென் நம்ம வந்துட்டு இதை போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே போய் கொடுக்குறப்போ ஜாங்காக் இருந்துட்டு சுவோ நீ வந்துட்டு இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இன்னொரு பில்லியர்ட்ஸ் ரவுண்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஏங்க வந்துட்டு ஓகே தோக்குறவங்க வந்துட்டு தண்ணியில குதிச்சிடணும் அப்படிங்கிறப்ப ஏன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த கறியே சாப்பிட்டு டயர்லாம் ஆகலையா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் ராமன்லாம் செஞ்சு சாப்பிடலாம்ல. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்துட்டு சாப்பிடணும்னு ஆசையெல்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறான். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அந்த இடத்துல ஆத்தர் நமக்கு வந்துட்டு காமிக்கிறாங்க. அப்போ நான் வந்துட்டு பார்த்தல நம்ம வந்துட்டு இங்க வரப்போ ரொம்ப ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் இது வந்துட்டு அவ்வளவு போரிங்கா இல்லை அப்படி வேணா சொல்லலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படி சொல்றதை கேட்டு நீ வந்துட்டு என்ஜாய் பண்றதை வந்துட்டு ஒத்துக்கவேன், அது மட்டும் இல்லாம நான் ஒரு பைக் இருந்துட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாட் அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு பார்க்கிங் லாட்ல தான் நான் வந்துட்டு பார்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சீரியஸ்லி ஒரு லைசன்ஸ் வந்துட்டு கிடைச்சிருச்சா அப்படிங்கிறப்ப ஆமா நான் வந்துட்டு ஸ்டில் ஒரு பிகினர் தான், அப்புறமா வந்துட்டு நம்ம டிரைவுக்கு போலாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ உன்னோட லைஃபே வந்து ரிஸ்க் பண்ண போறியா என்ன அப்படிங்கிறப்ப உனக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரிடா இருந்துச்சு அப்படின்னா நீயே வந்துட்டு பைக்கை வந்துட்டு ஓட்டிக்கோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள இந்த ஸ்டார்ஸ் வந்துட்டு ஜொலிக்கிற இந்த நைட் ஸ்கைக்கு கீழே இந்த அலைகள் வந்துட்டு மோதுற அந்த ஃபெமிலியரான சவுண்டோட எனக்கு முக்கியமானவங்க அப்படிங்கிற பீப்புள் வந்துட்டு என்ன சரௌண்ட் பண்ணி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஓல்டா ஒரு பிட்டர் ஸ்வீட்டான ஃபீலிங் வந்துட்டு எனக்குள்ள இருக்குல்ல அதை வந்துட்டு வெளியே கொண்டு வருது. நான் வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்துட்டு இந்த ஃபீலிங்கை வந்துட்டு திரும்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கல. ஐ ஃபெல்ட் லைக் மேபி இதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நைஸா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கார்டு கேம் விளையாண்டுருக்காங்க. அப்ப நான் எனக்கு வந்துட்டு கால் வருது, இருங்க அந்த காலை வந்துட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப ஏங்கன்ட்டு ஓ மிஸ்ஸஸ் பாப்புலர் உங்களுக்கு நிறைய கால் வரும் அப்படிங்கிறப்ப அவ்வளோ போய் பேசுறா. பட் பேசின உடனேயுமே அப்படி அங்க கீழே வந்துட்டு விழுந்துடுறா. என்ன ஆயிட்டு இருக்கு நாயின், என்னாச்சு நீ நல்லா தானே இருக்க அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு நான் வந்துட்டு இங்க இருந்து போகணும் அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு வாட் ஆல் ஆஃப் அ சடனா என்னாச்சு நீ வந்துட்டு எதுக்கு அழுகுற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓகே காம் டவுன் என்னன்னு சொல்லு அப்படிங்கிறப்ப ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு ஹே நீ வந்துட்டு எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல்ரைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப என்னோட பிரதர் இருந்துட்டு எழுந்துட்டான் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ கொண்டு செம்ம ஷாக்கு. வாட் அது வந்துட்டு இம்பாசிபிள் ஆச்சு, ஜின்னி ஒன்று வந்துட்டு வேக்கப் ஆகிறதுக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் இருக்குமே அப்படிங்கிறப்ப மற்றவங்க எல்லாமே இது உண்மைதானா அப்படின்னு கேட்கிறப்ப நான் வந்துட்டு ஆமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க நான் அது வந்துட்டு அப்படிங்கிறப்ப இரு நான் போயிட்டு டிரைவரை வந்துட்டு எழுப்பி விடுறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ வந்துட்டு பைக்கை எங்க பார்க் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறப்ப பார்க்கிங் லாட்ல தான் அப்படிங்கிறப்ப அப்பனா வா போலாம் அப்படிங்கிறப்ப பைக்ல போறீங்களா அது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா நாங்க அங்க போய் ஆகணும்ல அப்படிங்கிறப்ப சரி நீங்க போங்க நாங்க பின்னாடியே வந்துடுறோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவளை கூட்டிட்டு நல்லா ஏறிக்கோ நல்லா டைட்டா வந்துட்டு பிடிச்சிக்கோ அப்படிங்கிறப்ப அவளோ வந்துட்டு பின்னாடி தான் அவளோட விரலை வச்சு நம்ம ஹீரோ டைட்டா பிடிக்க பாக்குறா. ஆனா ஹீரோ வந்துட்டு அவளோட கையை எடுத்து அவனோட இடுப்புல வச்சுட்டு அப்படி மட்டும் பிடிச்ச அப்படின்னா கண்டிப்பா கீழே விழுந்துருவா, இப்படி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போறப்போ அவளுக்கு வந்துட்டு அங்க நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல ஹீரோ கூட இப்படி போறதை நினைச்சு சந்தோஷப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இவன் வந்துட்டு டிரைவரை வந்துட்டு எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சொல்லியிருப்பல போயிட்டு யாரை எழுப்புற அப்படின்னா ஜாங்காக தான். ஸோ அவன் தான் இவங்களுக்கு வந்துட்டு டிரைவர் போல. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.